இன்னைக்கு தேதிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதிக்கப் போவது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி. ஆஸ் ஆன் டேட். சவால் வந்து மற்ற எல்லா கட்சிகளுக்குமே இருக்குது. இப்போ இவருக்கு வந்து இன்னும் சரியாக கூட்டணி அமையலை. அதிமுக பாஜகவுக்கு ஒரு பெரிய கட்சி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கான எந்த கட்சியும் இன்றைக்கி வரைக்கும் சேரலை. பாட்டாளி மக்கள் கட்சி சேரலாம், ஆனால் அது ரெண்டாக பிளவுபட்டு கிடக்கு. ஒரு அங்கம் வந்து இங்கே வந்து சேரலாம், இன்னொரு அங்கம் சேராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற. இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே வந்து தனித்தனியாக எங்களுக்கு சீட் கொடுங்கன்னு சொல்லி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரேமலதா அம்மையார் பொறுத்த மட்டும் அவங்க வந்து அவங்களுடைய கட்சிக்கு என்ன வசதியோ அதை பற்றி பேசுகிறாங்க. எந்த கூட்டணி வெற்றி வருமோ அந்த கூட்டணி சேருவோம், அது இதுதான் கூட்டணின்னு சொல்லி அவங்க பேசலை. இப்போது மற்ற கட்சிகள் அது மாதிரி தான். இவர் ஓபிஎஸ் என்ன செய்வார், தினகரன், இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனாக பேசியிருக்காங்க. இவர் வந்து முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்டாக இருக்கிற வரைக்கும், ஏபிஎஸ் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் சூழ்நிலை மாறலாம், அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் மாறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கூட்டணிகளில் கொள்கை கூட்டணியாக இருக்கிறது யார்? இப்போ காங்கிரஸை பற்றி சொன்னீங்க. காங்கிரஸில் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு, நிறையா பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் மற்ற எல்லாருமே அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய சொல்கிறதுல வந்து அவ்வளோ அர்த்தம் இருக்க மாதிரி தெரியல. உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டையும் வந்து லோன் எவ்வளவுங்கிற அளவில் மட்டும் ஒப்பிட்டு பார்த்தாருன்னா அவருக்கு பொருளாதாரமே புரியலைன்னு சொல்லி அர்த்தம். அது திரு சிதம்பரம் அவர்களே வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அவங்க இதை பொறுத்த மட்டும், தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைமையும் திமுக தலைமையும் தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா கட்சிகளுமே வந்து கூட்டணியில் கட்சிகள் எங்களுக்கு கூட கொஞ்சம் சீட் கொடுங்கன்னு கேட்க தான் செய்வாங்க. அது இயல்பு. எல்லா கட்சியும் தன்னை வளர்த்துக்கணும்னு பார்ப்பாங்க. காங்கிரஸ் கொஞ்சம் வலுவாக குரல் எழுப்புது இல்லையா? ஆட்சியில பங்கு வேண்டும் என்று கிரீஷ் சோடங்கர் பேசுவதோ, இல்ல காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து, இல்ல அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர்கள் தொடர்ந்து இந்த கருத்துக்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்கல்ல. திமுக இந்த முறை எங்களுக்கு பவர் ஷேர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லக்கூடியது, அது வந்து கூட்டணிக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துதா? இதனால் கூட்டணி பாதிக்காது என்று தெளிவாக திரு செல்வப்பிறந்தை சொல்றாரு. திமுகவும் அதுல உறுதியா இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தே அந்த இன்டாக்ட்னஸ் தான், அந்த அது ரொம்ப இன்டெகிரிட்டியோட ரொம்ப வலுவாக இருக்குன்றது தான். அதோட உறுதித்தன்மையை கேள்வி எழுப்புற போன்ற விஷயங்கள் இது செய்தா இதனால தாக்கம் ஏற்படுமா? இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு நெகோஷியேட்டிங் பாயிண்ட். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னா கூட 5 சீட்டு கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறது. இறுதியாக ஆட்சியில் பங்கா இல்லையா, எத்தனை சீட்டுகள் வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்ய போகிறது கார்கே ப்ளஸ் ராகுல் காந்தி இன் காங்கிரஸ் சைட் அண்ட் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர். இவங்க தான், இவங்க 2 பேரும் முடிவு செய்ய போகிறாங்க. அதனால் இடையில இப்போ பேசுகிறவங்க, இப்போ சில பேர் பேசுகிறாங்க ஆட்சியில் பங்கு வேணும்னு. அவங்களாம் காங்கிரஸ் கட்சியில் என்ன பெரிய வலிமை இருக்குது அப்படி பேசுகிறவங்களுக்கு? காங்கிரஸ் கட்சியில் வலிமை உள்ளவர்கள், அதிகார பீடத்தில் உள்ளவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள செல்வப்பெருந்தகை இருக்கார். ப. சிதம்பரம் முக்கியமான ஒரு காங்கிரஸ் தலைவராக இருக்கார் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அப்புறம் இதில் வந்து ஆல் இண்டியா லெவலில் கார்கே அண்டு ராகுல் காந்தி, இவங்க 2 பேர் இருக்காங்க. இதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். இப்போ மற்ற கட்சிகள்கிட்ட வந்து வருந்தத்தக்க ஒரு சூழ்நிலை என்னென்னா, வெளிப்படையாகவே திரு இபிஎஸ் சொல்லியிருக்காரு, தேர்தல் கூட்டணி வேறு, நாங்கள் தேர்தல் கூட்டணி வந்து கொள்கையை பற்றி பேச மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதனுடைய ஆபத்து என்னென்னா, ஒரு நேரத்தில் வந்து சப்போஸ் நடக்கக்கூடாது வந்துருச்சு, இந்த இவங்க பிஜேபி அதிமுக கூட்டணி வென்று விட்டதுன்னா இவங்க என்ன செய்வாங்க, அங்கே வந்து ஒன்றிய அரசில் வந்து அவங்க விவசாயிகளுக்கு ஒரு சட்டம் போட்ட மாதிரி விவசாயிகள் விரோதமான சட்டம் போட்டால் என்ன செஞ்சாங்க, அதை ஆதரிச்சாங்க. அடுத்து வந்து தமிழ் தேசியத்துக்கு விரோதமான ஒன்று, ஏன்னா எல்லாமே வந்து இங்கே வந்து 18 தேசியங்கள் இருக்குது. பல தேசியங்களை உள்ளடக்கிய ஒரு ஒன்றியம் தான் இந்தியா. அதுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ அந்தந்த மாநில தேசியங்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்து அதுவும் சட்டம் போடாமல் அந்த சட்டத்துக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ இவங்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குங்கிற கேள்வி நிச்சயமாக வரும். கொள்கை கூட்டணிங்கிறது தேர்தல் கூட்டணியில் ரொம்ப தேவை. சின்ன கட்சிகள் வந்து அந்தந்த நேரத்தில் எது வசதியோ அது மாதிரி போவாங்க. ஆனால் அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி அது மாதிரி போகக்கூடாது. விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு இன்னும் கொள்கை தெளிவுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. அவர் இன்னும் அந்த அரசியல், இந்த சினிமா டைலாக் மாதிரி தான் பேசுகிறாரு. அது வந்து மக்களை ஈர்க்கும்னு சொல்லி நம்புகிறாரு. இன்னும் ஒரு தேர்தலுக்கு 3 மாதம் இருக்குது. 3 மாதத்தில் அவர் வந்து ஒரு 20 மீட்டிங்காவது பேசணும். தொடர்ந்து இதே மாதிரியே பேசிக்கிட்டே இருந்தாருன்னா மக்களுக்கு வந்து சலிப்பு தட்டிடும். அவங்களும் ஒரு கூட்டணிக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க வித் சிங்கிள் காண்டிஷன். இவர் வந்து விஜய் வந்து சிஎம் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் பிஜேபி வந்து நிச்சயமாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துடணும். எவ்வளோ ஹெட்ரோஜீனியஸாக இருந்தாலும், ஹோமோஜீனியஸாக இல்லாமல் எவ்வளோ ஹெட்ரோஜீனியஸாக இருந்தாலும் மிக்சர் போட்டல மாதிரி, மிக்சரில் எல்லாமே இருக்கும், காரம், பூந்தி, கடலைப்பருப்பு எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்கினாலும் அவங்க இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு உள்ள நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெகு இலகுவாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.